எந்த மோத்தனாலும் காட்டு, நான் கண்ணாடி மாதிரி. நீல பார்த்து சிரிச்சா சிரிப்பேன், மொரச்சா மொரப்பேன். என்னவே இது கண்ணாடியை புறத்தால மாட்டிருக்க? நாட்டுல முகத்துக்கு நேரம் நின்று மோதுதவனை விட முதுகுல குத்துதவன் தான் அதிகமாயிட்டான். அவனோட பார்க்கறதுக்கான 3வது கண்ணியா. ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ட்ரேடிங் செட்டப் தான். ஸோ இந்த கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு கஸ்டமருக்கும், ஸோ இந்த கஸ்டமரில் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அவங்களோட பட்ஜெட் என்ன, ரெக்யர்மெண்ட் என்ன, அதை கேட்டு அவங்களோட காஸ்ட்டையும் வீணாக்காமல் அவங்களோட நேரத்தையும் வீணாக்காமல் கரெக்டான பிசி பில்ட் பண்ணி அனுப்புறது தான் இந்த என்ஆர்ஐ ஃபோட்டோ கூட மிகப்பெரிய வேலை. ஸோ சம்மந்தமே இல்லாமலாம் கஸ்டமரோட காஸ்ட்டை வீணாக்க மாட்டோம். தேவையே இல்லாமலாம் கேபினெட்டில் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் லைட்டிங்லாம் வச்சு காஸ்ட்டையும் வீணாக்க மாட்டோம். கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் என்னவோ அது தகுந்த மாதிரி தான் நாங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எந்த ஒரு இடத்துல, அதாவது நாங்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேயே ரொம்ப லாஸ்ட்டில் இருக்கிறது தமிழ்நாடு. ஸோ அந்த தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப லாஸ்ட்டில் இருக்கிறது ராமநாதபுரம். ஸோ அந்த மாதிரி ராமநாதபுரத்தில் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இன்றைக்கி சப்ளை பண்ணிட்டு இருக்கோம்னா, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா அந்த மாதிரி சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கரெக்டான ப்ரைஸிங்கு, கரெக்டான சர்வீஸ் சப்போர்ட், குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ். ஸோ இதுதான் மெயின். ஸோ இதை வச்சு தான் ஒவ்வொரு நேமும் நம்ம டெவலப் பண்ணி போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் வந்துடுவோம். ஸோ சென்னைக்கு அது வந்து சஸ்பென்ஸில் வச்சுருக்கோம். ஸோ சென்னையில் மிகப்பெரிய லெவலில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து நாள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இன்னொரு ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்குது. ஏன்னா பெரிய ப்ராஜெக்ட் அது. ஸோ நம்ம அதை பற்றி நம்ம தனியாக வீடியோவில் பேசுவோம். ஸோ இன்றைக்கி ஒரு இன்டிமேஷன் தெரிஞ்சுக்கணும் தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கஸ்டமருக்கு ஒரு ட்ரேடிங் செட்டப்பு, ட்ரிபிள் மானிட்டரோட ஒரு ட்ரேடிங் செட்டப்பு. ஸோ பிசி பில்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 3 மானிட்டரு, CPU கம்ப்ளீட்டாக ஃபுல் கிட்டோட ப்ரைஸிங் 1,41,490 ரூபாய். ஸோ இந்த 1,40,000 ரூபாய் அப்படின்றது இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, இன்க்ளூடிங் டெலிவரி, இன்க்ளூடிங் பேக்கிங், இன்க்ளூடிங் அசம்பிளி, ஸோ இன்க்ளூடிங் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன், கஸ்டமர் ஆன் பண்ணோன்னே ஒர்க் பண்ணுறது மட்டும் தான் வேலை. ஸோ இதில் மிகப்பெரிய ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டர் தான். கஸ்டமர் ஃபஸ்ட்டு பிசி பில்டுக்கு அவர் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி கொட்டேஷன் வாங்கினார். கொட்டேஷன் வாங்கி முடிச்சுட்டு ஸோ மானிட்டர் அப்படின்னு கேட்டோம். ட்ரேடிங் செட்டப் ட்ரிபிள் மானிட்டர் கனெக்ட் பண்ணிக்கலாமான்னு கேட்டார். சிபியில் தாராளமாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாங்க. மானிட்டர் அப்படின்னு கேட்டோம். இல்லை மானிட்டர் நான் வேறு மானிட்டர் ஆர்டர் போடுறேன். என்ன மானிட்டருங்க அப்படின்னு கேட்டேன். ஸோ இந்த மாதிரி பென்க்யூ தான் 27 இன்ச் ஆர்டர் போட போகிறேன் அப்படின்னாங்க. உங்களுக்கு என்ன பர்பஸ்க்கு 3 மானிட்டர் வாங்க போகிறீங்க கேட்டேன். ட்ரேடிங் பர்பஸ்க்கு. ட்ரேடிங் பர்பஸ்க்குன்னு போகிறப்போ கரெக்டாக ட்ரேடிங்கான சூட்டபிள் மானிட்டர் வாங்க வேண்டியது அப்படின்னு கேட்டோம். ட்ரேடிங்க்கு சூட்டபிள் தனியாக மானிட்டர் இருக்கான்னு கேட்டாங்க. ஸோ ஒவ்வொரு பிராண்டும் பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, கன்சூமரு, கமர்ஷியலு, ட்ரேடிங் செட்டப்பு, கேமிங்கு, எடிட்டிங்கு, ஸோ இந்த மாதிரி தனித்தனி செக்மெண்ட்டுக்கு எக்ஸ்க்ளூசிவாக மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு பிராண்டும் எப்படிலாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, என்னென்ன கான்செப்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்றக்கான தனி டெடிகேட்டட் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் கார்டில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி கஸ்டமர் ட்ரேடிங் பர்பஸ், ஸோ ட்ரேடிங் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெஷலாக ஒரு நாளைக்கு 12 மணி நேரத்துலேருந்து 15 மணி நேரம் வரைக்கும் ட்ரேடிங் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணதான் இந்த மானிட்டரு, சாம்சங்கோட 27R650. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் மானிட்டர். ஸோ கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ப்ரொஃபஷனல் மானிட்டர்னு. ஸோ இந்த மானிட்டர்லாம் அன்பாக்ஸ் பண்ணி டீட்டெயிலாக காமிக்கிறதுக்கு இந்த இடம் பத்தாது. கஸ்டமருக்கு பில் பண்ணி நாங்கள் அனுப்பிச்சதுக்கப்புறம் அவரோட வீடியோவையும் வாங்கியிருக்கோம். கீழே உங்களுக்கு கிளிப்பில் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. ஸோ இப்போ இந்த பிசி பில்டு பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு ஃபுல்லாக நாங்கள் பில் பண்ணி ரெடி பண்ணி தான் அனுப்ப போகிறோம். ஸோ மானிட்டர் பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் 27R350. ஸோ இந்த மானிட்டரோட ப்ரைஸிங் மட்டும் தனியாக பர்ச்சேஸ் பண்ணால் 18,500 ரூபாய். ஸோ இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ட்ரேடிங்க்குன்னு உள்ள ஒரு ப்ரொஃபஷனல் மானிட்டரு. ஸோ மானிட்டரில் டிஃபால்ட்டாக HDMI போட்டு, VGA போட்டு, டிஸ்பிளே போட்டு எல்லாமே வந்துடும். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா 4 USB போட்டிருக்கும். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்கிங் ஸ்டேஷனும் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் ட்ரேடிங் செட்டப்பில் யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. டக்குன்னு கொண்டு வந்து லேப்டாப்பையுமே மானிட்டரில் கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டாக்கிங் ஸ்டேஷன் சொல்லிட்டு ஸோ அதுவுமே இன்பில்டாகவே இருக்குது இதில். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் உள்ள இந்த மானிட்டர் தான். ஸோ பிசி பில்டு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 5600X சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா பிசி பில்டை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங் செட்டப்பில் ட்ரிபிள் மானிட்டரில் நம்மள்ட்ட 40,000 ஏன் 35,000 ரூபாயில் இருந்து எங்களால் பண்ணி கொடுக்க முடியும். ஒரு CPU டிஃபால்ட்டாக ட்ரிபிள் மானிட்டர் நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல டீசெண்டான ஸ்பீடில் 24/7 யூஸ் பண்ணுற மாதிரி எங்களால் 35,000 பட்ஜெட் கூட பண்ணி கொடுக்க முடியும், கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி. ஸோ இந்த கஸ்டமர் பட்ஜெட் இஷ்யூ கிடையாது, குவாலிட்டி. ஸோ அதனால் 5600X ப்ராசர் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு யூடியூப்ஸில் வீடியோஸ் பார்க்கறதுக்கு நேரம் இருக்காது. ஏன்னா நம்ம வீடியோ எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அவசரமாக எடுப்போம், அவசரமாக அப்லோட் பண்ணுறது தெரியும். ஏன்னா ஆல்ரெடி எங்களுக்கு பர்ச்சேஸ், சேல்ஸு, கஸ்டமர் டெக்னிக்கல் சப்போர்ட் இது கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட டைமிங் பெற்றிருக்கும். திடீர்னு அப்பப்போ கிளிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு வீடியோ பார்ப்போம். ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூடியூபரு, ஒரு அந்த பொருளை வாங்கின ஒரு யூடியூபரு 5600X வச்சு ஒரு பிசி பில்ட் பண்ணியிருக்காரு. ஸோ 5600Xோட மிகப்பெரிய, அதாவது நிறைய பேர் கேட்பாங்க மதர் போர்டோட காஸ்ட்டை நம்ம கூட்ட நமக்கு
ப்ராசரோட ஸ்பீடு கூடுமா, பிசியோட ஸ்பீடு கூடுமான்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் மதர் போர்டோட காஸ்ட்டை கூட்ட பிசியோட ஸ்பீடு கூடாது. நீங்கள் என்ன ப்ராசர் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலான மதர் போர்டு கண்டிப்பாக போடணும். ஸோ நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டை எந்த அளவுக்கு வெயிட்டாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மதர் போர்டில் இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் போடணும். ஏன்னா அந்த கிராஃபிக்ஸ் கார்டோட பெர்ஃபார்மன்ஸையும் ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸையும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மதர் போர்டு தான் வாங்கிட்டு உங்களுக்கு அங்கிட்டு வீடியோ அவுட்புட் கொடுக்குது. ஸோ அதனால் கிராஃபிக்ஸ் கார்டு நீங்கள் எந்த அளவுக்கு பெருசாக வாங்கல அதுக்கு நம்ம மதர் போர்டு ஐரண்ட் ஆகணும். ப்ராசஸருக்கு கரெக்டான ரெக்யர்மெண்ட் மதர் போர்டு வாங்கணும். ஸோ 5600Xக்கு ரேட்டு கம்மியாக இருக்கணும் அப்படின்றக்காண்டி வைஃபை மதர் போர்டுன்னு சொல்லி B450 மதர் போர்டை போட்டு ஸோ அதில் RTX கிராஃபிக்ஸ் கார்டு போட்டிருக்காங்க. ஸோ இது நான் யதார்த்தமாக வீடியோவில் பார்த்தேன். ஸோ 5600Xோட மிகப்பெரிய ஹைலைட்டு ப்ளஸ் பாயிண்ட்டு பிசி வெர்ஷன் 4.0 ஒர்க் ஆகுது. பிசி வெர்ஷன் 3.0க்கும் 4.0க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பேண்ட்வித் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ப்ராசஸரோட ரியல் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பீடே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேண்ட்வித் ஸ்பீடில் தான் இருக்கும். ஸோ அந்த ரியல் பெர்ஃபார்மன்ஸ்க்கான அந்த பேண்ட்வித் ஸ்பீடை நமக்கு புஷ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா Ryzen 5600X 5800Xக்குலாம் பார்த்தீங்கன்னா மதர் போர்டில் கண்டிப்பாக பிசி வெர்ஷன் 4.0 சப்போர்ட் இருக்கணும் முக்கியம். அதுக்கடுத்து RTX சீரீஸில் வரக்கூடிய எல்லா கிராஃபிக்ஸ் கார்டும் பார்த்தீங்கன்னா பிசி வெர்ஷன் 4.0 தான் அதோட பெர்ஃபார்மன்ஸே. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு RTX போட்டு 5600X போட்டு மதர் போர்டில் ரேட்டு கம்மியாக போகணும்னு சொல்லி B450 DS3H வைஃபை மதர் போர்டு போட்டு ஒருத்தர் பிசி பில் பண்ணுறேன். எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல. சரி ரைட் ஓகே, நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ கஸ்டமருக்கு 5600Xக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்க மதர் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஏரியாவில் ஜியோ வைஃபை இருக்குது. ஸோ ஜியோனாலே உங்களுக்கு தெரியும் ஜியோ ரூட்டரில் டுவல் பேண்ட் வைஃபை வரும், 2.4 GHz 5 GHz வரும். ஸோ 5 GHz வைஃபை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட வைஃபை ரிசீவரும் பார்த்தீங்கன்னா 5 GHz சப்போர்ட் இருக்கணும். ஸோ நார்மல் மதர் போர்டை போட்டு 1500 1000 டிபி லிங்கில் 5 GHz வைஃபை டாங்களுக்கு பதிலாக இன்பில்டு மதர் போர்டை சூஸ் பண்ணியாச்சு வித் ARGB Gen 2 சப்போர்ட்டோட. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5600X 5800X ப்ராசர் சூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் பிசி வெர்ஷன் 4.0 ஸோ NVMe ஸ்லாட் 4.0 சப்போர்ட்டோட டியூல் NVMe ஸ்லாட்டோட நீ RTX 3060 கிராஃபிக்ஸ் கார்டு வரைக்கும் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு பட்ஜெட் செக்மெண்ட்டில் இது ஒரு சூப்பரான மதர் போர்டு. ஸோ இந்த மதர் போர்டோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 12,000 வந்து 12,000 வரும். ஸோ கஸ்டமருக்கு இந்த மதர் போர்டு தான் சூஸ் பண்ணுவோம். ஏன்னா 5600Xோட பெர்ஃபார்மன்ஸை ரியலாக காமிச்சு கொடுக்குறதுக்கு 550 சீரியஸ்க்கு மேலே மட்டும் தான் போகணும். ஸோ அந்த 550 சீரியஸில் டியூல் NVMe ஸ்லாட்டோட ஸோ வித் வைஃபை 6 சப்போர்ட்டோட ஸோ 2.4 GHz 5 GHzக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வைஃபை 6னு ஒரு ஸ்பீட் இருக்குது. ஸோ அந்த வைஃபை 6 சப்போர்ட்டோட வரக்கூடியது. இதில் வைஃபை ப்ளூடூத் இன்பில்டாகவே இருக்கும். ஸோ இந்த மதர் போர்டை சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ போர்டு ப்ராசர் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதுக்கடுத்து நம்ம எப்பயுமே பிசி பில்ட் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் பிசி பில்ட் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு ஃபியூச்சரில் என்னென்ன ஸ்பேர் வேணுமோ டக்கு நம்ம வாங்கி ஆட் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு ஆப்ஷனோட தான் நம்ம கொடுப்போம். அது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதில் டிஃபால்ட்டாக 4 RAM ஸ்லாட் இருக்குது. கஸ்டமருக்கு நம்ம ஃபஸ்ட்டு இன்னைக்கு பட்ஜெட்டுக்கு ஒரு 16 GB RAM நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இது சிலிக்கான் பவரோட பியூர் கேமிங் RAM DDR4 3200 MHz வரக்கூடிய ஒரு 16 GB RAM. கஸ்டமர் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு 16 GB RAM போட்டாங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து போர்டு ப்ராசர் ரேம் பார்த்தாச்சு. ஸோ அதுக்கடுத்து NVMe. ஸோ ஏன்னா இன்னைக்கு SSD ஹார்ட் டிஸ்க்ன்றது எக்ஸ்டர்னல் அதாவது செகண்டரி ஸ்டோரேஜ் மட்டும் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ OS பூட் பண்ணுறதுக்கும் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பூட் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக NVMe தான். ஸோ இது ஒரு பெரிய கிட்ட அப்படின்றதுனால ஸ்டார்டிங்கே உங்களுக்கு OSக்கு 512 GB Gen 3 ஹை ஸ்பீட் NVMe போட்டிருக்கோம் சிலிக்கான் பவரோடது. ஸோ இதில் பிசி வெர்ஷன் 4.0னால 4.0க்கான NVMe ஸ்லாட்டுக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் மதர் போர்டில் 2 NVMe ஸ்லாட் இருக்குது. டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு நாங்கள் பிசி வெர்ஷன் 3.0ல் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஹை ஸ்பீட் Gen 3 NVMe போட்டிருக்கோம். ஃபியூச்சரில் கஸ்டமர் 4.0 ரேட்டு கம்மியாக கிடைக்கிறப்ப இன்னொரு NVMe மாட்டிக்கலாம். ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா கேபினெட்டில் 2 SSD 2 ஹார்ட் டிஸ்க் அதையும் மாட்டிக்கக்கூடிய அளவுக்கு ஆப்ஷனோட தான் கொடுக்குறோம். ஸோ இப்போ போர்டு ப்ராசர் ரேமு NVMe பார்த்துட்டோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா SMPS. ஸோ இந்த கிட்டுக்கு இந்த RTX 3050 கிராஃபிக்ஸ் கார்டுக்கு ஒரு 600 வாட்ஸில் சில்வர் ஸ்டோனோட 24/7 சர்டிஃபைடு SMPSன்னு சொன்னால் இது ஒரு சூப்பரான SMPS. ஸோ இந்த SMPSம் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் தனியாக இருக்குது. ஏன்னா ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ்க்கு வந்து தனியாக கேட்டுருக்கோம் SMPS நம்மள்ட்ட வாங்கிக்கலாம் நீங்கள். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சில்வர் ஸ்டோன் SMPSை ஆன்லைனில் பார்த்துட்டு ரேட்டு கம்மியாக கிடைக்குதுன்னு என்கிட்ட கேட்பாங்க. ஸோ சில்வர் ஸ்டோனில் பார்த்தீங்க அப்படின்னா 600 வாட் சர்டிஃபைடு SMPSல நார்மல்னு ஒன்று இருக்குது, வெர்ஷன் 1.0ன்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்மள்ட்ட வர்றது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா வெர்ஷன் 1.0ஓட வரும். ஸோ இதை உங்களுக்கு எங்கே மென்ஷன் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா வெர்ஷன் 1.0
ஏன்னா பேசிக் செக்மெண்ட்டில் ஒரு லான்ச் பண்ணாங்க, அது 2500 2600 தான், அது நம்ம எடுக்கவே மாட்டோம். ஏன்னா நம்ம சேனலில் வீடியோவில் ஒரு ப்ராடக்ட் வருது அப்படின்னால அது ஹைலைட்டு 100% சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட்டை மட்டும் தான் கொண்டு வருவோம். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் 2 வருஷமாக ஏகப்பட்ட பேத்துக்கு பிசி பில் பண்ணி கொடுத்து, பிரிண்டர் சப்ளை பண்ணி, சிசிடிவி கொடுத்து, இன்னைக்கு வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த டெக்னிக்கல் ஃபீல்டில் அடுத்தடுத்து வீடியோவை பூஸ்டப்பாக நாங்கள் போட்டுட்ருக்கோம். அப்படின்னா கஸ்டமருக்கு நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ப்ராடக்ட்டில் 100% குவாலிட்டி இருக்குன்ற எங்களோட தன்னம்பிக்கை தான், வேறு எதுவுமே கிடையாது. நம்மளோட எஸ்எம்பிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் ஸ்டோனில் 600 வாட்ஸ் சர்டிஃபைட் எஸ்எம்பிஎஸில் உங்களுக்கு வெர்ஷன் 1.0 வரும். ஸோ அதனால தான் நம்ம எஸ்எம்பிஎஸ் வந்து ஒரு 400 ரூபாய் ரொம்ப கூட. நாங்கள் எப்பயுமே ப்ரோக்கரேஜ் சைட்டை பற்றி பார்க்க மாட்டோம். ஏன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட்ஸில் டேரெக்டாக ஒரு பிராண்டு செல் அவுட் பண்ணுறது கிடையாது, ப்ரோக்கரேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் ஏஜென்ட் மாதிரி எங்களை செல் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் அதை நம்ம கம்பேர் பண்ண வேண்டாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ கஸ்டமருக்கு டிஃபால்ட்டாக ட்ரிபிள்ஸ் டிஸ்பிளே கனெக்ட் பண்ண போகிறாங்க, ஏன் 4 டிஸ்பிளே கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு RTX 3050யோட பெர்ஃபார்மன்ஸ்க்கும் அதோட பட்ஜெட்டுக்கும் ஈடு இணையற்ற கிராஃபிக்ஸ் கிடையாது. ஸோ இது ஜொட்டாக்கோட RTX 3050 PC வெர்ஷன் 4.0 வித் ஓவர் கிளாக் எடிஷனோட வரக்கூடிய ஒரு சூப்பரான கிராஃபிக்ஸ் கார்டு. இந்த பிசி பில்டை நீங்கள் ட்ரேடிங் பர்பஸ் மட்டும் கிடையாது, ஹை பெரிய கேம்ஸு, ஸோ எடிட்டிங் பர்பஸ்க்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், CPU தாங்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிட்டு தான் இது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் காசு நிறையா இருக்குன்றதுக்காண்டி அவங்களோட ஒர்க்கே கம்மியாக தான் இருக்கும். ஸோ சொல்லப்போனால் ஒரு ஆஃபீஸ் யூசேஜ் தான் அவர். ஸோ அவர் யூஸ் பண்ணுறது வேர்டு, பவர்பாயிண்ட், எக்ஸல், எடிட்டிங்க்கு சும்மா சின்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எப்பயாவது தான் கேம்ஸ் விளாடுவார். ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா காஸ்ட்டை வீணாக்கொண்டிருக்காண்டி 3070 3080 கிராஃபிக்ஸ் கார்டை போட்டு பெரிய கூலர் ஃபேன்லாம் வச்சு 2.5 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாய்க்கு பிசி. ஸோ நார்மலாக ஒருத்தர் ஒரு ஆஃபீஸ்க்கு, ஸோ அவர் ஆஃபீஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பில்லிங், அதாவது என்ன சொல்கிறது, MS ஆஃபீஸ் வேர்டு பவர்பாயிண்ட் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 4 சிஸ்டம் கிளைண்ட்டு, ஒரு சிஸ்டம் செர்வர். ஸோ நாங்கள் அந்த ஒரு சிஸ்டம் செர்வருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் பிசியும், கிளைண்ட்டுக்கு 4க்கும் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் பிசியில் என்ட்ரி லெவல் பட்ஜெட்டில் பிளான் பண்ணி அவர் கொட்டேஷன் கொடுத்தோம். ஸோ என்ட்ரி லெவல் பிசி பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 4 பிசி 1,20,000 ரூபா, செர்வர் பிசின்னு சொல்லி எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்க அப்படின்னா 60,000 ரூபாய்க்கும் 1,80,000 ரூபாய்க்கு 5 பிசி கொட்டேஷன் கொடுத்தோம். ஸோ அந்த 5 பிசியோட பவர் கன்சப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளைண்ட்டில் இருக்கிற 4 பிசிக்கும் பார்த்தீங்கன்னா பவர் அவுட்புட்டே பார்த்தீங்க அப்படின்னா 360 வாட்ஸு, செர்வருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 180 வாட்ஸு, டோட்டலாக 540 வாட்ஸ் 600 வாட்ஸில் அவருக்கு முடிஞ்சு. ஸோ ஒரு ஆஃபீஸ் யூசேஜுக்கு அது போதுமான அளவு தான். ஸோ இதை போய் இன்னொருத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா ஒரு 550 கோர் சீரிஸ் எஸ்எம்பிஎஸ் 16 GB ரேமு எல்லாமே போட்டு ஒவ்வொரு கிளைண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹை கான்ஃபிகில் போட்டு, ஸோ செர்வருக்கு இன்னும் ஹை கான்ஃபிகாக போட்டு கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபாய்க்கு மேலே அதில் செலவு பண்ணி, ஸோ அவரோட ஒர்க்கை பார்க்குறது மட்டும் இல்லாமல் மந்த்லி கரண்ட் பில்லு 1500 வர இடத்துக்கு 4500 வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட ஒர்க்கு என்ன, நம்மளோட ப்ராசஸ் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பிசி தேர்ந்தெடுக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நம்ம காப்பாற்ற முடியும், மெயின்டெனன்ஸ்லேருந்தும் நம்ம தப்பிக்க முடியும். ஸோ இதான் எங்களோட கான்செப்ட். ஸோ அதுக்கடுத்து கேபினெட். இந்த கேபினெட்டோட ப்ரைஸிங் 2,650 ரூபா 2,700 ரூபா. பட்ஜெட் செக்மெண்ட்டில் எனக்கு கேபினெட்டில் பெரிய ஒரு டிசைனிங்லாம் தேவையில்லை, கம்ஃபர்டபுளாக நீட்டாக பெர்ஃபெக்டான ஒரு கேபினெட்டாக இருக்கணும். இல்லை RGB லைட்டிங் வேணானாலும் ஆஃப் பண்ணிக்கலாம், RGB லைட்டிங் தெரியாது, சைட் ஃபுல் டெம்பர் கிளாஸு, இந்த காம்பனன்ட்ஸ்லாம் போடக்கூடிய அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான கேபினெட்டு. ஸோ ஃபியூச்சரில் இன்னும் 2 SSD 2 ஹார்ட் டிஸ்க்கும் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேபினெட்டை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டர், மொத்தம் 3 மானிட்டர் தெரியுதா உங்களுக்கு. ஸோ இது சாம்சங்கோட மாடல் நம்பர் 27R650 ப்ரொஃபஷனல் மானிட்டர். இது எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பர்பஸ்லேயும் உள்ள மானிட்டர். ஸோ கஸ்டமர் இந்த பிசி பில் பண்ணி ரெடி பண்ணி இந்த 3 மானிட்டரையும் வால் மவுண்ட் பண்ணி ட்ரிபிள் மானிட்டர் செட்டப் தான் போட போகிறாரு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பட்ஜெட் தகுந்த மாதிரி நாங்கள் மந்த்லி கிட்டத்தட்ட 100 பிசிக்கு மேலே பில் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் பிசி பில் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா எங்கள்கிட்ட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு துளியெல்லாம் பயமும் தயக்கமும் தேவை கிடையாது. உங்களோட மனசில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா உங்களோட நீட்ஸ் என்ன, உங்களோட பட்ஜெட் என்ன, இதை மட்டும் எங்கள்கிட்ட கரெக்டாக சொன்னீங்கன்னா போதும். உங்களுக்கான காம்பனன்ட்ஸையும் கரெக்டான ப்ரைஸிங்கில் குவாலிட்டியான சர்வீஸில் நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம். ஸோ நம்மள்ட்ட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுனால நீங்கள் அடையக்கூடிய பெனிஃபிட்ஸ், ஸோ உங்களோட டைம் சேவிங், ஸோ உங்களோட எனர்ஜி சேவிங், ஸோ உங்களோட மணி சேவிங். ஸோ ஏன்னா எங்கள்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 days 3 days எவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா பிசியாக இருந்தாலும் அதிகபட்சமாக 3 days நாங்கள் டெலிவரி பண்ணியிருக்கோம். ஸோ மேக்ஸிமமாக பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் நெக்ஸ்ட் டேவே டெலிவரி அதிகமாக போயிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே எல்லாமே ரெடி ஸ்டாக்ஸில் காம்பனன்ஸ் இருக்கும். ஸோ நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இன்க்ளூடிங் ப்ராப்பர் GST பில்லோட வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஹார்ட்வேர்ஸ்க்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டேட்டா பிராண்ட் சைடில் இருக்கக்கூடிய வாரண்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தந்த ஆத்தரைஸ் சர்வீஸ்ன்றது தாராளமாக கிளைம் பண்ணிக்கலாம். நம்ம கலெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய காம்பனன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சாமானியமாக உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வராது. ஸோ ஒரு பிசியில் கம்ப்ளைண்ட்டே வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றக்கான 5 டிப்ஸுக்கு நான் எக்ஸ்க்ளூசிவ் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நான் கார்ட்டில் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ நீங்கள்
பிசி பில்டாக இருந்தாலும் சரி, ஒரு பிராண்டட் பிசியாக இருந்தாலும் சரி, உங்கள் ஆஃபீஸ்க்கு தேவையான கேஷ் கவுண்டிங் மிஷின், பிரிண்டர், சிசிடிவி கேமரா, யுவர் ஆல் பிஸ்னஸ் அண்ட் எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட ஐடி ப்ராடக்ட்ஸ் நீட் அவைலபிள் டு என்ஆர் இன்ஃபோடெக். ஸோ நீங்கள் எங்கள்கிட்ட ஆர்டரை பிளேஸ் பண்ணுறதுல துளி அளவில் பயமும் தயக்கமும் தேவை கிடையாது.